கூகுள் பேல இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம்மோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல நீங்கள் செட் பண்ணிருக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கேன்சல் ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த பின் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேன்சலிங் ஆட்டோ பே அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பே கேன்சல்டு அப்படின்ற மாதிரி கீழே வந்து ஷோ ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் பேக் வந்துட்டு லைவ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து இருக்காது. கம்ப்ளீட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஆட்டோ பே கேன்சல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு குக்கு எஃப்எம்காக நம்ம வந்து ஜிபேயில் செட் பண்ணியிருந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.